ஏங்க உங்க அப்பா வராங்க. எங்க அப்பாவா? அந்த இடத்துக்கு இங்கே வரான். நிச்சயமா காசு கேட்டு தான் வந்திருப்பான். அதனால இதே வேலையா போச்சு. ஏங்க அவர் உங்க அப்பா, கொஞ்சமாச்சும் மரியாதையோட பேசுங்க. நான் இப்ப கொடுக்க மரியாதை அந்த ஆளுக்கு போதும். அதனால வந்து கேட்பான் எங்கன்ட்டு. நான் வெளில போயிட்டேன்னு சொல்லி. இப்ப ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் ஒழுங்கா நான் சொல்றத மட்டும் சொல்லு. அவர் வந்து கேட்பாரு. நான் வெளில போயிட்டேன்னு சொல்லி. புரியுதா? நல்லா இருக்கீங்களா மாமா? நல்லா இருக்கமா. மாமா டீ குடிக்கிறீங்களா? டீ இல்லை மேடமா. சஷாங்க இல்லையா? மாமா அவர் இப்பதான் ஒரு கார் டெலிவரி பண்றதுக்காக போயிருக்காரு. காலையில ஃபோன் பண்ணல, கடையில் தான் இருப்பேன்னு சொன்னாரு. இல்ல இப்போதான் ஒரு அர்ஜென்ட் டெலிவரின்னு சொல்லி அவசரமா கிளம்பி போனார் மாமா. சரிம்மா, அவனுக்கு ஃபோன் கால் பண்ண. எனக்கு வேற ஒரு அர்ஜென்ட் ஒர்க் இருக்குமா. சரி மாமா, ஒரு நிமிஷம். மாமா அவர் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அவன்கிட்ட கொஞ்சம் முக்கியமா பேசணுமா. அதனால பெரிய சனினா இருக்கானே. எப்ப பார்த்தாலும் காசு காசுன்னு கேட்டு வந்துடுறான். உயிரை வாங்கிட்டு. அவர் எப்ப வருவார்னு தெரியல மாமா. நீங்க என்ன சொல்லணுமோ என்கிட்ட சொல்லுங்க மாமா, நான் அவர் வந்தோடனே சொல்லிடுறேன். சரிம்மா. சஷாங்க அம்மாவோட தாலி செயின்மா. சஷாங்க வந்தா கொடுத்துறேன். ஹலோ அண்ணா, என்னைய இப்போ இருக்க வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். கொஞ்சம் காசு தேவைப்படுதானே? என்னால் முடிஞ்சதுக்கு சீக்கிரம் கொடுத்துட்றேன். தம்பி கஷ்டப்படுறான்பா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா. எனக்கு புரியுதுப்பா. ஆனால் என் பிஸ்னஸ் இங்கே ரொம்ப டல்லாக போயிட்டு இருக்கு. நானே ஆல்ரெடி வட்டி வாங்கின காசை திரும்ப கட்ட முடியாமல் இருக்கேன். வட்டிக்காரன் வேற வந்து கருமாரி கட்டிட்டு போறான்ப்பா. எனக்கு ஒரு அசிங்கமா இருக்கு. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. இப்போ வேற நீங்க வேற வந்து காசு கேட்குறீங்க. சரிண்ணே, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. எல்லாம் நல்லாவே நடக்கும். கடவுள் இருக்காரா, கவலைப்படாதா. சரிப்பா. நான் வர ஒருத்தன் காசு கேட்டு தொல்லை பண்ணிட்டே இருக்கான். அப்பா சரி, நம்ம அம்மாவோட தாளிச்சேனேப்பா. எனக்கு இது வேணாப்பா. அண்ணன் கொடுத்துருங்க. அண்ணன் நல்லா இருந்தா போதும். என் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன். புரியுப்பா? சஷாங்க சொன்னதை கேட்டு என்னால நிம்மதியா இருக்க முடியலமா. தொழில் பண்ண இடத்துல வட்டிக்காரன் வரதெல்லாம் அவ்வளவு நல்லா இல்லைம்மா. அதனாலதான் முதல் பஸ் பிடிச்சி வந்துட்டு பிள்ளைங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு எந்த அப்பாவாலையும் சும்மா இருக்க முடியாது. சரிம்மா, நான் கிளம்புறேன். ஏங்க உங்க அப்பாவை நீங்க எப்பவுமே தப்பாவே நினைச்சிட்டு இருப்பீங்கல்ல. உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு தெரிஞ்ச உடனே பாருங்க, அவரால் கொஞ்சம் கூட நிம்மதியாவே இருக்க முடியல. ச்சே, உங்களை நினைச்சா அசிங்கமா இருக்கு. நான் இப்பவே போய் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க போறேன்டி. நல்லா போங்க. அப்பதான் அவர் உங்களை மட்டும் இல்லாம என்னையும் சேர்த்து தப்பா நினைப்பாரு. அவர் என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல. அவர் காலில் இருந்து மன்னிப்பு கேட்க போறேன். அந்த செயினை கொடு. அப்பா அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. நீ இப்ப கடைக்கு வரும்போது நான் கடையில தான் இருந்தேன். எங்க என்கிட்ட காசு கேட்க வரீங்களோன்னு தான் மலர்கிட்ட நான் கடையில இல்ல வெளில போய்க்கேன்னு சொல்லி போய் சொல்ல சொன்னேன். ஏன்டா அப்படி பண்ண? என்ன மன்னிச்சிருங்கப்பா. என் கடையெல்லாம் ரொம்ப நல்லா தான்ப்பா போயிட்டு இருக்கு. எனக்கு இந்த தாலி செயின்லாம் வேணாம்ப்பா. இந்த தம்பிகிட்டே கொடுத்துருங்கப்பா. அப்புறம் உன பிசினஸ் போக நானே ஹெல்ப் பண்றேன்ப்பா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. சஷாந்த், பிள்ளைங்களை கஷ்டப்படுறத பார்த்துட்டு பெற்றவங்களால நிம்மதியா இருக்க முடியாது. நான் மன்னிச்சிருங்கப்பா. நீ இப்படி நான் பண்ண மாட்டேன்ப்பா. இந்த செயின் நீங்களே வச்சுக்கோங்கப்பா.